Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கிராஃப்டில் பாருங்கள் டோர் தோரன் பட்டி பாருங்கள். இதுக்கும் கீழே நம்ம இதை அப்படியே தொங்கல் போடலாம். இதே போல் பண்ணியும் நம்ம இது பண்ணி போடலாம். நான் இன்றைக்கி இதே போல் தான் பண்ணி காமிச்சு போகிறேன். இங்கே இது அப்படி பண்ணோன்னா இப்படி சுற்றி வந்து பண்ணணும். இதே போல் பண்ணணுன்னா நான் இப்போ இவ்வளோ நீளம் தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு உங்கள் கதவுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அதே போல் பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், நான் 2 கலர் நூல் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு இதில் பச்சை எடுக்கணும்னா பச்சை எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்ப்போம். இதில் முதல்ல ஒரு நாட் போட்டுவிடுங்க. டபுள் க்ரோஷே தான். 1 2 3 டபுள் க்ரோஷே, 3 செயின் போடணும். நம்ம இதில் வந்து 3 செயின் போட்டு டபுள் க்ரோஷே பாருங்கள். எப்படி ஒரே செயின்குள்ளே நம்ம போட்டோம்ல செயின்லேருந்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி நம்ம 3 செயின் போட்டுட்டு அது முறை 5 டபுள் க்ரோஷே 4 ஆச்சு. 5 மொத்தம் நம்மளுக்கு 6 வரணும். இதில் 4 5 தான் வந்திருக்கு. 3 செயினோடு சேர்த்து நம்மளுக்கு 6 வரணும். பாருங்கள், இப்படி வரணும். இனிமேல் 3 செயின் டர்ன் பண்ணணும். அப்படி பாருங்கள், டபுள் க்ரோஷே தான் முதல்ல நம்ம போட்ட இதுக்குள்ளே பாருங்கள் எடுத்து அதே இதுக்குள்ளே தான் 3 செயின் போட்டு 5 டபுள் க்ரோஷே. ஃபோர் ஆச்சு, 5 ஆச்சு, 6 இப்படி வரணும். இன்னும் 3 செயின் இதுக்குள்ளே நம்ம கடைசியில் போட்டோம்ல இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே அதுக்குள்ளே தான் 6 டபுள் க்ரோஷையும் எடுக்கணும். ஒரே இதுக்குள்ளே தான் பாருங்க, இப்படி ஒரே இதுக்குள்ளே தான் 5 டபுள் க்ரோஷையும் ஒரே இதுக்குள்ளே தான் எடுக்கணும். நமக்கு 5 ஆச்சு, 6 பாருங்க, இப்படி வரணும். இப்போ நம்மளுக்கு வந்து இது இங்கே போய் இப்படிக்குள்ள வந்து இது இப்படி மேலே போகும். பாருங்க, இப்படி வரணும். இப்படி வந்து இன்னும் 3 செயின் அப்படியே டர்ன் பண்ணணும். அதுலேயே தான் 3 செயின் போட்டு 5 டபுள் க்ரோஷே. இங்கே 6 ஆயிடுச்சு மொத்தம். இப்போ இன்னும் 3 செயின் பாருங்க, மேலே போய் இப்படி கீழே இப்படி வந்து இப்படி இப்படி வரும். பாருங்கள், இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி அப்படி வரும். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு நேரம் போட்டு காணிச்சி இதில் வரும். 3 செயின் போட்டு 5 டபுள் க்ரோஷே. 3 4 5 5
3 செயின். இப்படியே நம்ம வந்து எவ்வளோ நீளமாக பண்ணணுமோ நம்ம அப்படி பண்ணணும். இப்போ நான் பண்ணி காமிச்சேன் பாருங்கள். பண்ணியாச்சு. எல்லாமே இப்படி தான் வரணும் பாருங்கள். எதுவும் மாறக்கூடாது. இப்படி தான் நம்மளுக்கு வரணும் பாருங்கள். இப்படி வந்துருக்குல்ல, இப்படியே தான் வரணும். நீங்கள் அதில் இது பண்ணிடக்கூடாது, மாறிடும். அதை கவனமாக வச்சுக்கிடணும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 6 பண்ணியாச்சு. ஏன்னா நான் இதை முடிச்சிடுவோம். முடித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம அந்த எதில் முடித்தோமோ அதிலேருந்து எடுக்கணும். எடுத்து பாருங்கள், இப்படி எடுத்து 4 செயின் பாருங்கள். இது இப்படி டேர்ன் பண்ணி இதில் வரும். 4 செயின் போட்டு இப்போ நம்ம இந்த இதில் லாஸ்ட்டில் நம்ம இது வருது இல்லையா, இதில் லாஸ்ட்டு சங்கிலிக்குள்ளே பாருங்கள், இதில் நம்ம எடுக்கணும். சிங்கிள் க்ரோஸே பாருங்கள், சிங்கிள் க்ரோஸே எடுத்து பாருங்கள். இதில் 3 செயின் நேரம் போட்டு காணிச்சு பாருங்கள். இப்படி ட்ரிபிள் க்ரோஸேக்கு 2 டைம்ஸ் நம்ம மேலே எடுப்போம் இல்லையா, அதே போல் எடுத்து இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே எடுத்து ஒரு நேரம் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டபுள் க்ரோஸேக்கு போடுவோம்ல, அதே போல் எடுத்து நெக்ஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள். இப்படி எடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துடணும் பாருங்கள். இப்படி வரும் பாருங்கள். 1 2 3 செயின் போட்டு அதுக்கு பிறகு இதில் நம்ம டபுள் இதில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஸு பாருங்கள். இப்படி எடுத்துடணும். இப்படி வரும் நம்மளுக்கு. இந்த பாருங்கள், இதை வந்து இப்படி கொடி இனங்க இதில் வந்தாச்சு பாருங்கள். இன்னும் 3 செயின் நம்ம டபுள் க்ரோஸை ட்ரிபிள் க்ரோஸை போட்டோம்ல 2 டைம்ஸ் நம்ம அந்த இது நீடில்ஸ் மேலே நம்ம போடணும். போட்டு இந்த பாருங்கள், இதுக்குள்ளே போட்டு இதை எடுத்து மேலே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நேரம் நம்ம டபுள் க்ரோஸை போடுவோம்ல, அப்படி போட்டு எடுத்துக்கிட்டு இனிமேல் டபுள் க்ரோஸை போடுவ போல் மேலே நூலை போட்டு இப்படி எடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துடணும். இப்படி வரும் நம்மளுக்கு. இப்படி அழகான கொடி இனங்க இப்படி வரும் பாருங்கள். இன்னொருக்கா இதை கவனமாக செய்யணும். 3 செயின் போட்டு இதை நம்ம இதில் சிங்கிள் க்ரோஸே போட்டு இதில் முடிச்சிடணும் பாருங்கள். இப்படி 3 செயின் 3 செயின் போட்டு ட்ரிபிள் க்ரோஸைக்கு போடுவது போல் 2 டைம்ஸ் மேலே போட்டு ஊசி மேலே போட்டு இதில் எடுத்து பாருங்கள். எடுத்து போட்டு ஒரு நேரம் ஊசி மேலே போட்டு அடுத்ததுக்குள்ளே எடுத்து பாருங்கள் போட்டு எல்லாம் எடுத்துடணும். 1 2 3 செயின் போட்டு நம்ம இதில் முடிச்சிடணும். இதில் சிங்கிள் க்ரோஸு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் இன்னும் ஒரு நேரம் சொல்லித்தரேன். 3 செயின் ஊசி மேலே 2 நேரம் போட்டுக்கிட்டு இதிலேருந்து எடுத்து
பாருங்கள் இப்படி ஒரு நேரம் எடுத்துடணும். அடுத்தது ஒரு நேரம் போட்டு டபுள் க்ரோஷே போல் இப்படி போட்டு இல்லை எடுத்துடணும். இப்படி வந்துடும் 3 செயின். இன்னும் நம்ம இதில் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிடணும். பாருங்கள் இப்படி அழகாக நம்ம கொடியை நாங்கள் வரோம். இப்படியே நம்ம போடலாம். இதில் சிங்கிள் க்ரோஷே மேலே போட்டுக்கலாம், டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அவசரம் வேணுமோ அதே போல் போடுங்க. இப்போ நான் எல்லாம் முடித்து காணிக்கேன் உங்களுக்கு. பாருங்கள் நம்ம இப்போ இதை இவ்வளோ போட்டு நான் முடிச்சாச்சு. பாருங்கள் இதை இவ்வளோ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இன்னும் எவ்வளோ நீளம் வேணுமோ போட்டுவிடுங்க. பாருங்கள் 4 செயின் நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா, இப்படி இங்கே டேன் பண்ண இதுக்காண்டி இதே போல் 4 செயின் போட்டு நம்ம இதில் பாருங்கள் இதில் விட்டுறணும். இனிமேல் நம்ம எப்படி இனிமேல் அதை அடுத்தது பின்னோன்னு பார்ப்போம். 3 செயின் பாருங்கள், டபுள் க்ரோஷே. உங்களுக்கு இதில் எவ்வளோ போடணுமோ அதில் போட்டுவிடுங்க. 4 போடணும், 4 இல்லைன்னா 5, 2 3 4 5 போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி நெருக்கமாக இனிமேல் 2 செயின் போட்டு பாருங்கள் இதில் நம்ம இதில் எடுத்தோன்னா பாருங்கள் அதுக்குள்ளேயே தான் போடுங்க. போட்டு இப்படி வந்துடும். இனிமேல் நெக்ஸ்ட்டுக்குள்ளே த்ரீ செயின் பாருங்கள் இப்படி வரும். 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் போட்டு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே பாருங்கள் பாருங்கள் இப்படி வரும். ஏன்னா 3 டபுள் க்ரோஷே 2 வச்சு 3 வச்சு இனிமேல் இதில் இப்படி வரணும். இனிமேல் இதுக்குள்ளே ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இப்படி இப்படி உங்களுக்கு இதில் க்ரீன் கலர் போட்டுடுங்க. என்ன கலர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படியே எல்லா இடமும் போட்டு காணிச்சிட்டேன். பாருங்கள் கிட்ட வந்துச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஏன்னா நம்ம இதை முடிச்சிடுவோம். பாருங்கள் முடிச்சு எடுத்துருவோம். பாருங்கள் பாருங்கள் இதை இப்படி நம்ம திருப்பி இங்கே கொண்டு வந்து இதே போல் நம்ம பண்ணோன்னா பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல நம்ம இது நான் இப்படி பண்ணியிருந்தோம்ல, இப்படி பண்ணி இது இப்படி திருப்பி இங்கே கொண்டு வரணும். இப்படி இங்கே திருப்பி கொண்டு வந்தால் நம்ம இதே போல் வந்துடும். பாருங்கள் இதே போல் வந்துடும். இதே போல் நம்ம ஃபுல்லாக்கி நம்ம இதை எடுத்து அப்படியே பண்ணிடணும். முதல்ல நம்ம இதை வந்து இப்படி பின்னச்சமி இங்கே இருந்து இப்படி இங்கே கொண்டு வந்து இங்கே வர முடிச்சோம். அப்படி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.